இஸ்ரேல் தாக்குதலில் 33 பணைய கைதிகள் கொல்லப்பட்டுவிட்டனர். எஞ்சியவர்கள் உயிருடன் தேவை என்றால் பைத்தியக்காரத்தனமான போரை முதலில் நிறுத்துங்கள். டொனால்டு ட்ரம்ப் மிரட்டலுக்கு ஹமாஸ் பதிலடி. ஜனவரி 20 அமெரிக்க அதிபராக தான் பதவியேற்க உள்ள நிலையில் அதற்குள் காசாவில் உள்ள பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் மத்திய கிழக்கு நரகத்தை சந்தித்துவிடும் என டொனால்டு ட்ரம்ப் மிரட்டல் விடுத்திருந்தார். இதற்கு ஹமாஸின் செய்தி தொடர்பாளர் அபு உபைதா அளித்துள்ள பதிலடியில் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பல அதிர்ச்சிகர தகவல்கள் கிடைத்துள்ளன. இதுகுறித்து அபு உபைதா கூறியுள்ளதாவது: இஸ்ரேலின் பயங்கரவாத தாக்குதலில் ஏற்கனவே 33 பணைய கைதிகள் கொல்லப்பட்டுவிட்டனர். எஞ்சியவர்கள் எங்கு உள்ளனர் என்பது தெரியவில்லை. அவர்களை பாதுகாத்து வைத்திருந்தவர்கள் உடனான எங்களது தொடர்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. முதலில் இந்த பைத்தியக்காரத்தனமான போரை நிறுத்துங்கள். அப்போதுதான் எஞ்சியவர்களாவது உயிருடன் கிடைப்பார்கள். இவ்வாறு அபு உபைதா தனது பதிலடியில் தெரிவித்துள்ளார். இது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இதனிடையே போருக்கு பின் பாலஸ்தீனத்தை நிர்வாகம் செய்வது தொடர்பாக ஹமாஸ் மற்றும் மஹ்மூத் அப்பாஸின் பத்தா இயக்கம் இடையே எகிப்தில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. மேற்கு கரை, கிழக்கு ஜெருசலம், காசா ஆகியவை பாலஸ்தீனத்தின் ஒருங்கிணைந்த பகுதிகள் என்றும் இந்த பகுதிகளை பாலஸ்தீன் அத்தாரிட்டி ஆட்சி செய்வது என்றும் காசாவில் சிவில் பிரச்சினைகளை நிர்வகிக்க 10 முதல் 15 பேர் அடங்கிய நிர்வாகத்துறை வல்லுநர்கள் குழு நியமிக்கப்பட வேண்டும் என்றும் ஒப்பந்தத்தின் சரத்துகள் தெரிவிக்கின்றன. எனினும் தனி பாலஸ்தீன நாடு குறித்து இரு அமைப்பினரின் கருத்துகள் குறித்த தகவல்கள் வெளியாகவில்லை. இஸ்ரேல் காசாவை ஆதரிக்க முயற்சிக்கும் நிலையில் எகிப்து உதவியுடன் இரு அமைப்புகளும் சந்தித்து ஒப்பந்தத்தை நிறைவேற்றி இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.